இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னை சைதாப்பேட்டையில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, எம்பிக்கள் கனிமொழி, தயாநிதி மாறன் ஆகியோர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய கனிமொழி, ஆளுநர் உடனான பிரச்சனையில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் மிகவும் பொறுமையுடன் உள்ளதாகவும், தமிழர்களை அவமானப்படுத்தினால் வெகு விரைவில் ஓட ஓட விரட்டப்படுவீர்கள் எனவும் காட்டமாக தெரிவித்தார். அவமானப்படுத்திக் கொண்டே இருப்பீர்கள், நாங்க ஒவ்வொரு நாளும் இதை பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் ஓட ஓட விரட்டப்படும் நாள் வெகு விரைவிலே இல்லை என்பதை. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் தபால் நிலையம் முன்பு ஆளுநர் RN ரவியை கண்டித்து திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆளுநரே வெளியேறு என எழுதப்பட்ட பதாகையை ஆட்டுக்குட்டி கழுத்தில் தொங்கவிட்டவாறு வந்த திமுகவினரை காவல்துறையினர் அப்புறப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி VVT சிக்னல் அருகே தெற்கு மாவட்ட திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆளுநர் மற்றும் பாஜகவை கண்டித்து நடத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆளுநரே வெளியேறு என்ற பதாகைகளை ஏந்தியவாறு கோஷங்கள் எழுப்பப்பட்டது. கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுகவின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற திமுக நிர்வாகிகள் மத்திய அரசை கண்டித்தும் ஆளுநரை திரும்ப பெற வலியுறுத்தியும் முழக்கங்களை எழுப்பினர். தஞ்சாவூரில் தமிழக ஆளுநர் RN ரவியை கண்டித்து திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மேயர் ராமநாதன், துணை மேயர் அஞ்சுகம் பூபதி உள்பட திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் காந்தி சிலை அருகே ஆளுநர் RN ரவியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக, அதிமுக கள்ள கூட்டணி வைத்து செயல்படுவதாக கூறி கண்டன முழக்கங்களை எழுப்பி எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆளுநர் RN ரவியை கண்டித்தும் பாஜக அரசை கண்டித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் முழக்கங்களை எழுப்பினர். நாகையில் அவுரி திடலில் ஆளுநர் RN ரவியை கண்டித்து திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஆளுநருக்கு எதிரான கண்டன வாக்கியங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியபடி 500க்கும் மேற்பட்டோர் முழக்கங்களை எழுப்பினர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.